ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் நான் கோலம் போட்டுட்ருந்தேன். சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்ருந்தேன். இப்போ பக்கத்தில் எப்போவுமே ஒரு அம்மா வந்து வாக்கிங் போவாங்க. அந்த அம்மா வந்து இன்றைக்கி நான் கோலம் போட்டுட்ருக்கதை வாங்கி கோலப்பொடி எடுத்து அவங்களே சுபம் லாபம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து கணக்கு ஏப்ரல் 1 புது கணக்கு தொடங்குவாங்க. அந்த டைம் பார்த்து இந்த அம்மாவும் வந்து சுபம் லாபம் சொன்னது வந்து எழுதி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா காலையிலலாம் வெளியிலலாம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு உள்ளேலாம் விளக்கு பொருத்திட்டேன். விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மிட்டாய் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மிட்டாய் இன்றைக்கி போட்டுட்டு மிட்டாய் போடுறதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிட்டாய் போடுறதுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வச்சு அதில் பச்சரிசி வச்சு அதுக்கப்புறம் அன்னபூர்ணியை வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி நான் அந்த சந்தன கும்பா இருக்குது, அதை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு கழுவி எடுத்துட்டு அதில் வந்து பச்சரிசி வச்சு அதுக்குள்ளே ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மாவை வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூ போட்டு வைக்கிறதுக்காக ஒரு இது நேற்று வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூவும் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம காலையில் எப்போவும் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றப்ப அது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தது மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு இது சந்தோஷமான இது இருக்குது. நம்மளுக்கு சாமிக்கு நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன வெல்லத்தை எடுத்து வச்சோம்னாலே போதும். அப்படி இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்குது, ஒரு கைப்பிடி அவல் வச்சோம்னாலும் போதும். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள பப்பாளி போன வாட்டி நாங்கள் காயாக பறிச்சிட்டோம். அதனால் அவ்வளோவா டேஸ்ட் தெரில. ஆனால் இந்த டைம் வந்து பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் பறித்தோம். நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ மிட்டாயெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க கடைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. நான் பேக் பண்ணிட்டேன். எல்லா மிட்டாயும் பேக் பண்ணி கடைகளுக்கு எடுத்து வச்சாச்சு. அவங்க கிண்டுனாங்க. ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து மிட்டாய் அச்சில் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. நான் பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிட்டாய் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டே. நம்பருக்கு கால் பண்ணுறனாலும் கால் பண்ணுங்கள். இந்த மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மிட்டாய் தான். நாங்கள் நிறையா கடைகளுக்கு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை 3 தான், வேறு எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி விநாயகர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கினோம், ஆன்லைனில் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நிறைய காசு, எங்கள் தங்கச்சிலாம் வாங்கியிருக்கோம். ஒரு 600 ரூபாய்க்கிட்ட வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி விநாயகரோட விலை பார்த்திங்கன்னா 55 ரூபா தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுக்கும் இப்போ வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா 55 ரூபா டிஃப்ரெண்ட். 55 ரூபாய் ஆயிடுச்சு, கம்மியாயிருச்சு. நல்லா